திருச்சியில் இருந்து நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றவர்கள் பத்திரமாக இருப்பதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சி தில்லைநகர் பகுதியைச் சேர்ந்த வள்ளிநாயகி மற்றும் அவரது உறவினர்கள் நேபாளத்திற்கு சுற்றுலாவுக்கு சென்றுள்ளனர். நேற்று ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் இவர்கள் சென்ற பேருந்து சிக்கியது. நல்வாய்ப்பாக அந்த பேருந்தில் இருந்த 20 பேரும் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர். அங்கிருந்த சிறிய மலைக்குன்றின் வழியாக அந்த 20 பேரும் ஏறி தப்பித்துள்ளனர். தற்போது அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய ராணுவ முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் சிக்கியுள்ள அனைவரையும் பத்திரமாக மீட்டு அவர்களின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். அவங்க சேஃபாக இருக்காங்க, எல்லாருமே நல்ல முறையில் இருக்கிறாங்க, பேசுனாங்க, தெளிவாக இருக்கிறாங்க, எந்த இதுவும் இல்லாமல். நேற்றுக்கு இருந்து கொஞ்சம் அப்செட்டான ஒரு சூழ்நிலை. கண்ணெதிர்ப்புற இவங்க பார்த்துருக்காங்க 2-3 பஸ்ஸுக்குள்ளார ஆற்றுக்குள்ளார போகிறது. இவங்களோட போன 57 பேரில் முக்கால்வாசி பேர் வந்து அந்த பஸ்ஸில் இருந்தவங்க இது வரதெல்லாம் வந்து. பட் அதை பற்றி இன்னும் கன்ஃபார்ம்டு மெசேஜ் எங்களுக்கு கிடைக்கல. அந்த டூர் ஆப்ரேட்டரோட பையன் ஒரு பஸ்ஸில் போயிருக்கார், அவர் லீட் பண்ணி போயிருக்கார். அந்த பையனை பற்றியும் தகவல் இல்லைங்கிறது இது வரைக்கும் எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். இப்போ எங்கள் ரிலேட்டிவ்ஸ் அஃப்கோர்ஸ் திருச்சியிலேருந்து எனக்கு தெரிஞ்ச 3 பேர், இந்த 3 பேர் இந்த குரூப் 20 பேரில் உள்ளவங்க எல்லாருமே சேஃபாக வந்துட்டு வேறு இடத்துக்கு வந்துட்டாங்க. கவர்மெண்ட் வந்து எல்லா எஃபர்ட்ஸும் எடுத்துகிட்ருக்கு. நேபாளத்தில் சிக்கியுள்ள தனது தாயை விரைந்து மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தஞ்சையைச் சேர்ந்த ராஜா என்பவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சூப்பர் யாத்ரா ஏஜென்சி என்ற தனியார் சுற்றுலா நிறுவனம் மூலம் தஞ்சை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 57 பேர் நேபாளம் சுற்றுலா சென்றுள்ளனர். இதில் நேபாளத்தில் இருந்து 3 பேருந்துகளில் 57 பேர் சென்ற நிலையில் ஒரு பேருந்தில் உள்ள 20 பேர் பத்திரமாக முகாமிற்கு வந்த நிலையில் மீதமுள்ள 2 பேருந்துகளில் உள்ளவர்கள் என்ன ஆனார்கள் என்பது தெரியவில்லை. இதில் தஞ்சை ராஜப்பா நகர் பகுதியைச் சேர்ந்த சித்ரா என்பவர் நேற்று காலை தனது மகனுடன் தொலைபேசியில் பேசியுள்ளார். அதற்கு பின்பு அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும், தொலைக்காட்சியில் வந்த செய்தியை பார்த்துதான் வெள்ளம் வந்ததே தங்களுக்கு தெரியும் என்றும் அவரது மகன் ராஜா தெரிவித்துள்ளார். மத்திய மாநில அரசுகள் விரைந்து தனது தாயை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியவர்களில் மயிலாடுதுறையைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என உறவினர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நேபாள நாட்டில் நேற்று ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் கும்பகோணத்தில் இருந்து சுற்றுலா ஏஜென்சி மூலம் சென்ற பயணிகள் 57 பேர் வெள்ளத்தில் சிக்கினர். இதில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 6 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். குடும்பத்தினரை பத்திரமாக தாயகம் அழைத்து வர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த யாத்திரைக்கு போன எங்க ஃபேமிலியில ஒரு 6 பேருங்க, அது இல்லாம 2 ஃப்ரெண்டு, எங்களுக்கு தெரிஞ்சது 8 பேர் மொத்தம். அவங்க எல்லாம் இப்போயும் சேஃபா இருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா எந்த நியூஸும் இது வரைக்கும் வரல. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. முதலமைச்சர் சார் விஜய் சார் அவர்களுக்கும் மோடிஜி பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கு நான் ரொம்ப வணக்கத்தோட கேட்டுக்கிறேன். எப்படியாவது அவங்களை மீட்டு கொடுத்துருங்க. எங்களால நைட்ல இருந்து தூக்கம் கூட இல்லை, எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். எல்லா ஃபேமிலியும் தவிச்சிட்டு இருக்கோம். என்ன நடக்குதுன்னே தெரியல எங்களுக்கு. ஒருத்தர் ஒரு நியூஸ் சொல்றாங்க. தயவு செய்து எப்படியாவது மீட்டு கொடுத்துருங்க. என்னைக்கு நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். நேற்றுக்கு வந்து நாங்கள் இதுமாரி நியூஸை பார்த்தோன்னா எங்களுக்கு ஒரே பதட்டமாக இருந்தது. சரின்னு உடனே என்ன பண்ணோம், கான்டாக்ட் பண்ணி பேசினது 12 மணிக்கு நாங்கள்லாம் சேஃபாக ராணுவ முகாமத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. திரும்பி ஒரு 4 மணிக்கு எங்களுக்கு ஃபோன் வந்தது. அதிலெல்லாம் நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம், எங்களால் பேச முடியாது, நாங்கள் அடுத்த எல்லாம் கான்டாக்ட் பண்ணோன்னு சொல்லி ஃபோன் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த நியூஸுமே எங்களால் தகவல் வந்து கான்டாக்ட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் திடீர்னு இன்னைக்கு காலையில் நியூஸ் பார்க்கும்போது அந்த புஷ்பலதா மயிலாடுதுறை அவங்க மாயம் சொன்னதும் எங்களுக்கு இன்னும் பதட்டம் அதிகமாகிடுச்சு. எங்களுக்கு எந்த இதுவுமே சொல்ல முடியல, எங்கள் ஃபேமிலி யாருமே தூங்க முடியல. அது இந்த கலைஞானம் பூங்கோயில், அவங்க பேர் பூங்கோயிலின் பேர் ரத்னகுமார், எங்கள் ஃபேமிலிக்கே எல்லாம் அவங்க தான். எப்படியாவது தயவு செய்து எங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் கேட்டுக்கிறான், எப்படியாவது மீட்டு கொடுத்து ஒரு நல்ல செய்தியை சொல்லணும்னு சொல்கிறான்.